அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். அஞ்சிலே ஒன்றை பெற்று அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றுமாக ஆரியார்க்காகி அஞ்சிலே ஒன்றை பெற்றான் அவன் நன்மை அளித்து காப்பான். நேயர்களே, நமக்கு பல விதத்திலும் பல கேள்விகள் உண்டு. அதிலே இன்றைய ராசி பலனை பார்க்கும்போது கோச்சார பலன் ராசிகள் அப்படின்னு பார்க்குறோம். அது சந்திரன் அடிப்படையில் இருக்கிறது. எங்களுக்கு லக்னம் தெரியும், எங்களுக்கு லக்னத்துக்கான பலன்களை எப்படி பார்ப்பது என்று பல நேயர்களின் தொடர் கேள்விக்கு ஒரு பதிலாக, நீங்கள் கடக லக்னமாக இருந்து கன்னியா ராசியாக இருந்தீர்கள் என்றால் கடக லக்னத்தையும் கடக ராசி என்று எடுத்துக்கொள்ளுங்கள், கன்னி ராசி இந்த இரண்டையும் நீங்கள் தொடர்ந்து ரெண்டு பார்வைக்க வேண்டும். அந்த ரெண்டுத்தையும் பார்த்து கிளப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான முழுமையான ராசி பலன் தெரிந்துவிடும் என்பதை நீங்கள் மனதிலே குறிப்பாக எடுத்துக்கொண்டு இந்த இனிய காலை வேளையிலே இன்றைய ராசி பலனை தொடர்ந்து காணுங்கள். வணக்கம். 28 மார்ச் 2025 ஆன இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 14ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, தேய்பிறை சதுர்த்தசி, பூரட்டாதி நட்சத்திரம். இன்று வருடம் ஆரம்பித்து 87 நாள் ஆகிவிட்டது. 278 நாள் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இன்றைய நாளிலே நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை 9:30லேருந்து 10:30 வரை, மாலையிலே 4:30லேருந்து 5:30 வரை. இன்றைக்கு கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது 12:30 வந்து 1:30 வரை, மாலை 6:30லேருந்து 7:30 வரை. ராகு காலம் 10:30லேருந்து 12 மணி வரை, குளிகை காலம் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 1:30லிருந்து 3 மணி வரை. மீன லக்னத்திலே இருப்பு 2 நாழி 24 வினாழிகள். சூரிய உதயம் காலை 6:16 இன்றைய சந்திராஷ்டமம் ஆயுள் நட்சத்திரம், மக நட்சத்திரம், அதாவது கடகராசி மற்றும் சிம்ம ராசிக்கு ஸ்பில் ஓவர். கோச்சாரப்படி இன்றைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் புதன் இருவரும் வக்ர நிலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மீனராசி, அதிலே சூரியன் அமர்ந்திருக்கிறார் ராகுவுடன். ரிஷபராசிக்குள்ளே குரு அமர, செவ்வாயானவர் நமக்கு மிதுன ராசியில் அமர்கிறார். கன்னி ராசிக்குள்ளே கேது மற்றும் சனி ஆனவர் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். இன்றைய ராசியின்படி பூரட்டாதி நட்சத்திரம் என்ற நட்சத்திரம் கும்பராசிக்கும் மீனராசிக்கும் இடைப்பட்ட ஒரு தொடர்பை கொண்டு வருகிறார் சந்திரன் பகவான். இன்றைய ராசி பலனை பார்க்கும்போது அனைத்து விதமான நல்ல பலன்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஜென்ரலாக நார்மலாக குடும்பத்தில் ஐஸ்வர்யம் தரத்துக்கு ஒரு நல்ல கோயில் எதனா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது விழுப்புரத்துக்கிட்ட ஸ்வர்ணகடேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த ஸ்வர்ணகடேஸ்வரர் கோயில்கிட்ட சொல்லும்போது குடும்பத்திற்கான ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு குறிப்பை பார்க்க முடியும். பஞ்சாங்கம் அடிப்படையிலே நாம் வார பலன்களை பார்க்கும்போது வாரத்தின் பலம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால் அம்பாளுக்கு உகந்த நாள், மங்களகரமான நாள். நார்மலாக சொல்லுவோம் வாசனாதி பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய நாளிலே நீங்கள் தொழில் தொடங்கும் போது நல்லதொரு தொழில்களை தொடங்குவது நல்லது. அதிலும் வாகனம் ரிலேட்டடான பொருட்களை இன்றைக்கி வாங்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. புதுசாக சொத்து சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவது நல்லது. இன்றைக்கு பூரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரம் அப்படின்னா 27 நட்சத்திரத்தில் 25வது நட்சத்திரம். மந்திர ஜபங்கள்லாம் சபிக்கிறதுக்கு ஒரு நல்லது ஒரு நாள். அது மாதிரி சூளையெல்லாம் வச்சுருந்த செங்கல் பூளையெல்லாம் பிரிக்கிறதுக்கு ஒரு நாள் வேணும்ல, அது இந்த நாள். திதி பலன் பார்த்தா சதுர்த்தசி திதி. சதுர்த்தசி திதியில் நார்மலாக டென்டல் கிளீனிங், டென்டல்லாம் பல்லெல்லாம் சரி பண்ணிக்கிறது, அப்புறம் உடம்புல வலி அது மாதிரி விஷயம் தைலம் தேய்க்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த தைலம் சேர்க்கறது, யாத்திரை போகிறது,
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். அதே மாதிரி புதுசாக எதனா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணுறது, அதாவது டூல்னு சொல்லுவோம், நம்ம ஒர்க் ஷாப்லலாம் இருக்கும்போது டூல்ஸ் பண்ணுறதுன்னுவாங்க, அந்த டூல்ஸ் எல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். கன்னி, மிதுனம், தனுசு, மீனம் அப்படின்னு கோண ராசி இருக்கும். இந்த கோண ராசிகளுக்கு மட்டும் இன்றைய நாள் கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கு பரிகாரமாக பைரவரை வழிபாட இந்த பரிகாரம் கிடைக்கும். இன்றைய கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ரை கரணம். பத்ரைனா கோழின்னு அர்த்தம். எதையுமே ஆராய்ந்து தேடி பார்க்கறது. அப்போது நமக்கு செய்யக்கூடிய காரியங்களும் அந்த மாதிரி காரியங்களாக தான் இருக்கும். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீர்நிலைகள் உள்ள கோயில்கள் எல்லாம் அமைத்து கொடுத்தது, அந்த கோயில்கள்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இன்றைய யோக பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ர யோகம்னு பேர். சுப்ர யோகத்தில் நார்மலாக அலங்காரம் பண்ணுவாங்க, ராஜ தரிசனம்லாம் பண்ணுவாங்க, கன்னிகாதானம் பண்ணுவாங்க, மகோத்சவம் பண்ணுறது அப்படின்னு உண்டு. இன்றைய ஜென்ரலாக ஒரு நோட் அப்படின்னு சொன்னாக்க இன்றைக்கு எப்படி இருக்கும், ஜென்ரல் ஒரு ஒன்லைன் நோட் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி ராசியில் மேஷ ராசி கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்திதியை கொடுக்கும், ரிஷபராசியும் வெற்றியை கொடுக்கும், மிதுன ராசியில் கொஞ்சம் சுகத்தை கொடுக்கும், கடகராசி கொஞ்சம் செலவு வைக்கும், சிம்ம ராசியில் உங்களுக்கு பிடித்த விஷயங்களெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள் உண்டு, கன்னிராசியில் எதுக்கும் ஏட்டிக்கு போட்டி நிற்க போகிறீங்க, மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்கக்கூடியது துலா ராசிக்கு கிடைக்கும், விருச்சிக ராசி எதையுமே சப்போர்ட் பண்ணி போயிடுவீங்க, தனுசு ராசிக்கு உங்கள் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது, மகர ராசிக்கு யாரோ உங்களை பாராட்ட போகிறாங்க, அதுக்கு ரெடி ஆயிருங்க, கும்பராசி எதுவுமே அமைதியாக இருக்கிறது நல்லது, மீனராசி நல்ல சுகத்தோடு இருப்பது நல்லது என்று ஒரு சின்ன நோட்டில் வச்சுக்கலாம். இதனுடைய தொடர் கம்ப்ளீட் டீட்டெயில் இதை பார்க்க போகிறோம் ஒரு ராசிக்கும். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் உயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் அனைத்தையும் கொண்டு ஒருங்கே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ராசி பக்கத்திலேயே இருக்கிறார் குரு, 2ஆம் இடத்துல. 2ஆம் இடத்துல குரு இருந்தாலே பைசா வரும்னு அர்த்தம். அவர் உங்களுக்கு எப்படியான பைசா பண்ணி கொடுத்துருவார். 9ஆம் ஸ்தானாதிபதி அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. 12வது இடம்னா ஈவந்தோ அவர் விரயஸ்தானம் அப்படிங்கிற இடம்தானும் உங்களுக்கு எப்படியானா பணத்தை கொண்டு வந்து கையில் கொடுத்துருவார். ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய இடம் இல்லையா, அதனால் எப்படியான பணத்தை கொடுத்துருவார். அதனால் பணம் வருவதற்கான அத்தனை வகைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே, அதுவும் இன்றைக்கு நாளிலே பூரட்டாதி என்ற நட்சத்திரத்தின் கீழே குருவின் நட்சத்திரம், குபேரனின் நட்சத்திரம் அதுக்கு கீழே இருக்குது. அதனால் டெஃபினட்டாக அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 2வது பார்க்கும்போது செவ்வாய் உங்கள் தனகாரகன் அப்படின்னு பார்க்கணும். உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அவர் உட்கார்ந்துருக்கிறது 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இதுவும் பணத்தை கொடுப்பதற்கு, தன லாபத்தை கொடுப்பதற்கான வகைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கிடக்கிறோம். தைரியம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால எதையுமே முன்னின்று செய்துவிட வேண்டும் என்ற சாதனை படைக்கக்கூடிய ஆசாமியாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த ஆசையினாலே உங்களுக்கு பண வரவு கிடைத்துவிடும். உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 6ஆம் இடம் என்ற இடத்திலே கன்னியா ராசிக்குள்ளரே இருக்கக்கூடியது கேது நட்சத்திரம் இருக்கிறது. இந்த கேது 6ஆம் இடத்தில் இருப்பதும் செவ்வாய் அது 4ஆம் பார்வையாய் பார்ப்பதும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பதாக அமைகிறது. இன்றைய பூரட்டாதி நட்சத்திரமானது 12ஆம் இடத்திலே அமர்கிறது, சந்திரனுடையது. அது தன விரயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன காசு வரும் சார், ஆனால் பெருநிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான உயர்வை நீங்கள் எட்டி விடுவீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல ஏற்கனவே நமக்கு ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கிறது சனீஸ்வர பகவான் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனாலே உங்களுக்கு பணம் வந்துவிடும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மற்றும் ராகு பகவான், புத பகவான் 3 பேருமே கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காட்டுகிறது. அதுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் உங்களுடைய 2ஆம் அதிபதியானவர் அங்கே உட்கார்ந்துருக்கார். சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு அல்டுகெதர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சீன் தான் காட்ட போகிறது. பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற இன்றைக்கி இருக்கும். அந்த ஸ்டேஜை நீங்கள் பார்க்கலாம். இன்றைய நாளிலே நாளைக்கு அமாவாசை, இன்றைக்கி போதாயன அமாவாசை அப்படின்னு பார்க்குறோம்.
போதாயன அமாவாசைனாலே அமாவாசையினுடைய கட்டியம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இன்றைக்கி சிலவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதும் உண்டு. அப்படி முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும்போது அந்த திதிகளின் பலன்கள் ஆசீர்வாதங்களாக அவர்களுக்கு மாறி வாழ்க்கையிலே சுபிட்சத்தை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளர்த்து. வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குருவானவர் உங்களுக்கு சில பயங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதனால் சில செலவுகளும் பொருட்சேதங்களும் உண்டாகிறது அப்படின்னு மனசில் இருக்குது. நான் ஏன் பண்ணேன்னு தெரியல சார், ஏதோ பண்ணிட்டேன் சார், ஆனால் நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய காக்ஸ் அண்ட் புல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டோரியெலாம் நிறைய இருக்குது. உங்களுடைய 12ஆம் இடத்துக்குரியவர் 2ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு பெரிய தனத்தை கொடுப்பதில்லை. அதனால் கொஞ்சம் சிக்னஸ் இருக்குது குடும்பத்தில். குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுல வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு சில விஷயத்தில் பின்னடைவுகள் உண்டு. இந்த நேரத்தில் உங்களுக்கு ராசியிலிருந்து பார்க்கும்போது 11வது இடத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரத்திலே நமக்கு சந்திரனான பிரவேசிக்கிறார். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது 10-11 தொடர்பு அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது. அதனால் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி பைசாலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் அடிப்படையில் சில உத்வேகமான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. ஆஃபீஸில் ஒரு என்விரான்மெண்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை அழகாக லைன் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் சேல் பண்ணிடலாம். வியாபாரத்தில் இருக்கவங்க அன்பர்களுக்கும் வியாபாரத்திலே நல்ல ஒரு விற்பனைக்கான ஹேத்து நடைபெற இருக்குது. அதனால் இன்றைக்கி லாபம் உண்டு. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்தோங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி லாபம் உண்டு. ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை காட்டக்கூடியதாக இருக்கக்கூடியது 11வது இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன். அதனால் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 11வது இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியதாக 11ல் புதனும் இருக்கிறார். பண வரவுக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியார். இன்றைக்கி சாயங்கால வேளையில் கொஞ்சம் அவுட்டிங்லாம் உண்டு. கொஞ்சம் போயிட்டு என்டர்டைன் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காட்டுகிறது. அதனால் பொதுவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்றைய நாளிலே போதாயன அமாவாசை அப்படின்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் நாளைக்கு இன்றைக்கி ரெண்டுமே முன்னோர்களுக்கான திதி செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்றதுனால இன்றைக்கு காலையில் கொஞ்சம் காகத்துக்கு சாதத்தை வைத்து விட்டு அதுக்கப்புறம் தொழில் செய்வது நல்லது. இது நல்ல இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுக்கும். வாழ்க்கையிலே எப்போவுமே குலதெய்வத்தையும் மூதாதையர்களுக்கும் வணக்கத்தை செலுத்தி விட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தேங்க்ஸ் கிவிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி செய்யக்கூடிய காரியங்கள் எப்போயுமே உங்களை வாழ்க்கையில் வளர்த்திவிடும். அதனால் இந்த அடிப்படையிலே காகத்துக்கு ஒரு கவலம் சாதத்தை வைத்துவிட்டு நீங்கள் இன்றைய காலை பொழுதை தொடங்கினீர்களானால் நல்ல பொழுதாக இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அவ்வளவு பெரிய லாபத்தை கொடுக்கலை. ஆனால் 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல மிதுன ராசிக்குள்ளர நுழைந்திருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானுடைய தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறது. 10ஆம் இடத்திலே உங்களுக்கு அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறார். சூரியன் ஏற்கனவே 10ல் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும். 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் பயத்தையும் கொடுக்கும். 11வது இடத்தில் இருக்கக்கூடிய மேஷ ராசி அப்படிங்கிற இடத்தினுடைய தன்மையினால தான் இந்த செவ்வாய் இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு தனலாபத்தை கொடுக்கக்கூடிய எண்ணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய செவ்வாய் அமைகிறார். 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குருவானவர் நல்ல ஒரு செலவுகளை எல்லாம் லைனப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் செலவு நிறைய இருக்கும், வரவு கம்மியாக இருக்கும்ன்றது தான் ஈக்குவேஷன். உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது மிதுன ராசி அப்படின்போது 2ஆம் இடம் நமக்கு கடகராசி. அந்த கடகராசியின் அதிபதியானவர் சந்திரன். அவர் பூரட்டாதி என்ற நட்சத்திரம் குபேரன் ஒரு நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் போது உங்களுக்கு பண வரவை எப்படியான ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதனால் தைரியமாக சொல்லலாம், பணம் எப்படியான வந்துருங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே நல்லது விதமாக பயன்படுத்தி கொள்வதற்குத்தான் 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானுடைய செயல் இருக்கிறது. அப்போது உங்களுடைய லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதாதையருடைய நல்ல அனுகூலம் வேண்டியிருக்கு, ஆசீர்வாதம் வேண்டியிருக்கு. அதனால் போதாயன அமாவாசையான இன்று
நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கோயிலுக்கு செல்வதோ இல்லைன்னா வழியில் பாதசாரம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவதும் ரொம்ப முக்கியமான கடமையாக அமைகிறது. அப்படி செய்தீர்களானால் உங்களுக்கு லாபத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதனால் இதை நல்லதாக செய்யுங்கள். வாழ்க்கையை பல வளங்களை பெற்று நலமுடன் இருங்கள். வணக்கம் கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் ஆன சந்திரன் 9ஆம் இடம் என்ற இடத்திலே பூரட்டாதி நட்சத்திரத்தின் உள்ளே நுழைந்திருக்கிறார். இந்த நார்மலாக 9ஆம் இடம் எப்படியுமே கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தும்னு பார்த்துருக்குறோம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியை தராத சூழ்நிலை, கஷ்டங்களின் நிவர்த்திகள் தருவதற்காக அமைகிறார். எதிர்பாராத லாபத்தை கொடுப்பதற்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார். இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது காரியத்தை தடை பண்ணக்கூடிய விஷயமாக அமைவதாலும், ராகு 9இல் அமர்வது, புதன் 9இல் அமர்வது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதே 9இல் அமரக்கூடிய சுக்கிரன் லாபத்தை கொடுக்கும் என்பதனாலும் லாபம் எப்படியாவது ஒரு விதத்தில் வந்து சேர்ந்துடும். 11ஆவது இடத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. பொருளாதார ரீதியிலே சில விதமான ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையிலே ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய நாள் இன்று. இன்றைய நாளிலே போதாயன அமாவாசை என்ற நாளும் சேர்ந்து வருவதனாலே அவசியம் உங்களால் முடிந்த விஷயங்கள், பணம் விஷயங்களோ இல்லை கைண்டுன்னு சொல்லக்கூடிய பொருள் விஷயங்களோ தானமாக கொடுப்பது ரொம்ப நல்லது. அதிலையும் ஏழை எளியவர்களை கொஞ்சம் முதியவர்களாக பார்த்து கொடுப்பதனாலே உங்களுக்கு பலன்கள் இரட்டிப்பாகும் என்ற ஒரு நல்ல சூட்சமத்தை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் இன்றைய நாளிலே பல விதத்திலும் பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாக் ஆஃப் பண்ண போகிறீங்க. அப்படின்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமம் என்ற இடத்திலிருந்து பார்க்க போகிறார். ஆனாலும் இங்கே சந்திராஷ்டமம் என்ற எஃபெக்ட் கிடைக்க போகுது. ஆயில்யம் மற்றும் பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுன்னு பார்த்தோம். அதனுடைய எஃபெக்ட் பூர நட்சத்திரத்துக்கு இருக்குதுன்னு பார்த்தோம். அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். ஆனாலும் ரீப்பிங் பெனிஃபிட்டாக வரக்கூடியது பூரட்டாதிங்கிறது குபேரனுடையது, 12ஆம் இடத்துடைய அதிபதி. அப்படின்னால எதிர்பாராத தனவரவுக்கும் வாய்ப்பு கொடுக்கும். 11இல் இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் சின்ன இடமாற்றம், இடப்பெயர்ச்சி, பிரயாணங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். மற்றும் சுக்கிரனானவர் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 8ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல உடல் சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைகிறது. ராகுவானவர் 8ஆம் இடத்தில் இருப்பது நல்லதல்ல. ஆனால் புதனானவர் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது மனதிலே சில கன்ஃபியூஷனை கொடுத்துருப்பார். அதனால் சில குழப்பங்களோட வாழ்க்கையை இன்றைக்கி நடத்த போகிறீர்கள் அப்படின்னு மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். இந்த குழப்பத்துக்கான தீர்வை காண்பதற்குத்தான் போதாயன அமாவாசையான இன்று நீங்கள் சில எளிய தான தர்மங்களை செய்வதன் மூலம் என்ன மாதிரி செய்யலான்னா, ஒரு நீர்மோர் வச்சுக்கோங்க. அதை ஒரு நண்பகல் 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் உங்களால் முடிந்த வரைக்கும் நீர்மோரை வந்து வாசலில் நின்று யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே வாங்க. இது நல்லது. ஒரு தாக சாந்தி மட்டும் இல்லை, அனைத்து விதமான வாழ்த்துக்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த மாதிரி மோர் நீங்கள் பண்ணும்போது இது பால் ரிலேட்டடானது சந்திரனுடையது. அப்போ பூரட்டாதிங்கிறது குபேரனுடையது. அப்போது உங்களுக்கு குபேர சம்பத்தை வழிவகுத்து கொடுப்பதற்காக இந்த நீர்மோர் பரிகாரம் உங்களுக்கு நல்லதொரு பரிகாரமாக அமையும். அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையின் தன்மை மாறி பலன்கள் பருமடங்கு பெருகி வரும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய ஞானகாரகன் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது ஏறாக பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், ராகு 3 பேரும் சேர்ந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் புதனுடன், உங்கள் ராசிநாதனுடன். இப்போ ராசிநாதன் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா
சுகத்தை கொடுப்பதாகவும், பெண்களுடன் கூடிய அந்யோன்யம் ஐக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும். ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமைகிறது. சுக்கிரனுடன் பார்க்கும்போது கொஞ்சம் நோய் அப்படின்னு மனசிலே கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. சூரியனுடன் பார்க்கும்போது கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க முடிகிறது. உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல மேஷ ராசி அப்படிங்கிறது இருக்குது. அந்த மேஷ ராசிக்கின் அதிபதியானவர் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போது தொழில் அடிப்படையிலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அடிப்படையிலும் பார்க்கும்போது 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் சில காரிய தடைகளை ஏற்படுத்துவார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் சில வளர்ச்சிகளை கொடுப்பார். இப்படி ஒரு நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிவ் அண்ட் டேக் பாலிசியில் வச்சுருக்காங்க. சனியானவர் இருக்கக்கூடிய நட்சத்திரமானது பூரட்டாதி தான் அவர் உட்கார்ந்துருக்கிறார். அதனுடைய தொடர்புடைய நட்சத்திரமானது இன்றைக்கி சந்திரனுடைய நட்சத்திரம். 2 பேருமே தனகாரங்களாக மாறுகிறார்கள். பண வரவை உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவார்கள். யோகத்தை கொடுக்கக்கூடியவராக அமைகிறார்கள். அதனால் இன்றைக்கு மேலும் யோகத்தை பெறுவதற்கான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளிலே நீங்கள் ஏழை எளியவர்கள், முதியவர்கள் இவங்களை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுலேயும் மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் ரொம்ப ப்ரிஃபரபிளி நல்லது. அவங்களுக்கு உங்களால் இயன்ற உடைகளோ இல்லை உணவோ இல்லை பணமோ உங்களுக்கு என்ன முடியுமோ அதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய பிளெஸ்ஸிங் மேக்ஸ் யூ ரிச் அப்படின்றது தான் ஆன்சர். அதனால் இதை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணும்போது கன்னிராசிக்கு வளம் என்பது ஆட்டோமேட்டிக்காக கிடைத்துவிடும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 5ஆம் இடம் என்ற இடத்திலே நமக்கு சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது பல விதத்திலும் காரிய தடைகளை ஏற்படுத்தக்கூடும் என்று பார்த்திருக்கிறோம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பொருள் வரவை கொடுப்பார் அப்படின்னு தெரியும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு மாறி இருக்கிறார். அப்போது 9இல் இருக்கக்கூடிய செவ்வாய் காரிய நாசத்தை ஏற்படுத்துவார். உங்களுடைய 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் திரவிய லாபத்தை கொடுப்பார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் மனதிலே கவலை கொடுப்பார் அப்படின்னு வைத்துக்கொள்வோம். உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, 8ஆம் இடத்து குரு எப்பவும் கொஞ்சம் பயத்தை கொடுப்பார். உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது கேது, அவர் செலவை கொடுப்பார். இதுதான் உங்களுடைய பேசிக் ஐடியா. இதில் பூரட்டாதி அப்படிங்கிற இடத்துல 6ஆம் இடத்துல கொள்ள சந்திரனாலே மனதிலே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உண்டு. நீங்கள் எதையும் கொஞ்சம் ஹெல்த்வாக பண்ணக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி காட்டும். நீங்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த வடிவேலு வாஷியில் சொல்லக்கூடியதுன்னா, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறா சார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்கி இன்றைக்கி ஓரளவுக்கு ஓட்டிடுவீங்க. சந்தோஷமாக செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கும். இன்றைக்கி போதாயன அமாவாசை அப்படிங்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து நல்ல ஒரு பலனாக வந்து சேரும். அதனால் உங்களால் இயன்ற அளவுக்கு பொன் பொருள் தானங்களை செய்யுங்கள். பைசா கொடுக்கறது இல்லைன்னா பொருளாக கொடுக்கறது அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனாக்க, வாசலிலே செருப்பு இல்லாது போவதற்கு செருப்பு வாங்கி கொடுங்க. நல்ல நண்பர்கள் நிலையில் வெயிலில் சுட சுட செருப்பு இல்லாமல் போயிட்டுருப்பாங்க இல்லையா, பார்த்து அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. இல்லையா, நல்லா பானையில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை தண்ணீர் பந்தல் அப்படின்னு சொல்லி தண்ணீரை கொடுங்க. இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். அந்த வாழ்த்துக்கள்னால் என்ன ஆகும், உங்களுடைய வாழ்க்கையின் தரம் மாற ஆரம்பிக்கும். நார்மலாக சொல்லுவோம், சேரிட்டி மேக்ஸ் யூ ரிச் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எவ்வளோ தூரம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண இறங்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களோட வாழ்க்கை தரம் மாற ஆரம்பித்து விடும். இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா துலா ராசியான உங்களுக்கு நேர்மை, தர்மம், நியாயம் அப்படிங்கிறது ஏற்கனவே பிடிக்கும். அதன் அடிப்படையிலே இந்த வாழ்க்கையினுடைய தரம் உயர்ந்திருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அனைத்துக்கும் அருளோடு
அருளாசியோடு உங்களை நடத்தி செல்லக்கூடியவர் 2ஆம் அதிபதியான குரு. அவருடைய அனைத்து விதமான அருளினாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்று நன்னபடி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட குருவின் சாரத்திலே பூரட்டாதியிலே இன்றைய நாள் சந்திரன் பயணிக்கிறார். சந்திரனுடைய பயணமானது உங்களுடைய வாழ்க்கையிலே பல விதத்திலும் பெனிஃபிஷியரியாக அமையப் போகிறது. 5ஆம் இடம் நார்மலே அவ்வளோ நல்ல இடம் இல்லை சூரியனுக்கு, அவ்வளோ நல்ல இடம் இல்லை புதனுக்கு. ஆனால் சுக்கிரன் அனைத்து விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே வக்ரகதியில் இருந்தாலும் நல்லதை செய்வார். சனியானவர் 4ஆம் இடத்தில் இருப்பது கொஞ்சம் மனசிலே கஷ்டப்பத்தை ஏற்படுத்திவிடும். யார் கூட பேசும்போது ஒரு தடவைக்கு 4 வாட்டி யோசித்து பேசுகிறது, ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி பண்ணுறதெல்லாம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். அதனால் கொஞ்சம் விட்டு பிடிச்சிங்கன்னா நல்லதாக இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை ரொம்ப பிடிக்கும். உங்கள் குலதெய்வத்தை ரொம்ப பிடிக்கிற மாதிரியே உங்களுடைய மூதாதையர்கள், தந்தை, பெரியவர்கள் இவர்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்கள் குடும்ப சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்போவுமே மனதில் இருக்கக்கூடிய நாட்களாலே நீங்கள் இன்றைய நாளிலே தானம் செய்வது அப்படின்னு மனசில் வைத்து கொள்ளுங்கள். அந்த தானம் எப்படிப்பட்ட தானமாக இருக்கணும்னா ஏற்றவங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கணும். சும்மா நானும் பண்ணேன்னு கூட. அப்போ என்ன தானம் பண்ணால் முதல்ல நீர் அப்படின்னு நல்ல தண்ணீர் பந்தல் வைப்பது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் நல்ல ஒரு பானையில் சில்லுன்னு வாட்டர் வச்சு ஜனங்களுக்கெல்லாம் மதிய வேளையில் கொடுப்பது, அன்னதானம் கொடுப்பது, இது ரெண்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும், செய்ய முடியும். அதை செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக இவங்க உங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தருவார்கள். அதனால் வாழ்வியல் எப்படி இருக்கும், புதிய மாற்றம் ஒன்று ஏற்படும் அப்படிங்கிறத மனசில் வைத்து கொண்டீர்களா? இந்த நாள் இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது மீனராசி அப்படிங்கிறது 4வது ராசி. அங்கே பூரட்டாதி என்ற நட்சத்திரத்தின் கீழே சந்திரனானவர் பிரயாணிக்க போகிறார். அதுவும் குருவுடைய நட்சத்திரம்தான். உங்கள் குரு பிரகஸ்பதி அப்படிங்கிறவர் நமக்கு இருக்கிறது 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல ரோகிணி நட்சத்திரத்துக்கு கீழே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிற காலம் இது. அப்போ எப்படி இருக்குன்னாக்கா உங்களுக்கு குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை அப்படிங்கிற சூழ்நிலை காட்டுகிறது. இந்த மாதிரி பரிவர்த்தனை எப்போவுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நீங்கள் எதிர்பாராத ஒரு விதயத்தில் பணம் வந்து சேரும். அதே போல் சூரியனானவர் 4ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்கள் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் இருந்தாலும் கொஞ்சம் தாயை போல் தாய் உள்ளத்தோடு கொஞ்சம் அதெல்லாம் அனுசரித்து செல்லக்கூடிய விஷயங்களாக அமைந்து விடக்கூடிய சூழ்நிலை உண்டு. ராகு கொஞ்சம் எதையுமே எடுத்து துணிஞ்சு அடித்து போயிட்டே இருக்கும். அங்கேயும் அவங்கள தடுத்து நிறுத்தக்கூடிய விஷயங்களாக இந்த சந்திரனுடைய எஃபெக்ட் இருக்கும். மனசிலே கொஞ்சம் பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக புதன் அமைந்திருந்தாலும் வாழ்க்கையிலே ஞானம் வைராக்கியம் என்ற மனதிலே வைத்திருக்கிறதுனாலே உங்களுடைய புதன் உங்களை வாழ்க்கையிலே நல்ல ஒரு வழிகாட்டில கொண்டு வந்து விடுவார். அதே சினரியோ தான் இங்கே நமக்கு சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல தான் நமக்கு சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால தன லாபம் உண்டு. இப்படி அனைத்து விதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த நாளிலே போதாயன அமாவாசை என்ற திதியும் இருக்கிறது. அதனாலே முடிந்தவரை எளியவர்களுக்கு உங்களால் இயன்ற தானங்களை செய்யும்போது அந்த தானத்தின் பலனையும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண முடியும். அதனால் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை நீங்களே நிர்மாணிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. இந்த நாளை கேப்டலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 3ஆம் இடம் என்ற இடத்திலே மீன ராசிக்குள்ளர சந்திரனின் பிரயாணம். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் பக்கத்தில் இருக்கிற கோசாலைக்கு சென்று பசுமாட்டிற்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது உணவை கொடுத்து விட்டு வரும். வாழைப்பழம், வாழை ரிலேட்டடு இல்லை அகத்திக்கீரை எது முடியுமோ உங்களால் அதுக்கு கொடுங்க. கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் மூதாதையரிடம் வந்து வரும்.
அப்போ காமதேனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சிடுது. ஸோ குபேர சம்பத்து உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து வரக்கூடிய குபேர சம்பத்து உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு குடும்பத்திலே சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருவது அந்த தன்மை மாற ஆரம்பிக்கும். வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு பண வரவுக்கு இன்றைக்கி டிக் அடிச்சுக்கலாம். நாளைக்கு சனிக்கிழமை சனி பெயர்ச்சியும் இருக்குது திருக்கணித பிரகாரம். அப்படின்னா இன்றைக்கு இந்த காரியம் உங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பை கொடுக்கும். வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும்னா இன்றைக்கி நாளில் எடுத்துக்கலாம். இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையிலே பலவிதமான பெனிஃபிட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மறைந்திருந்தாலும் தனத்தை கொடுப்பார், பாதகாதிபதி. ஆனால் பைசா வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அங்கேருந்து அவர் நமக்கு செவ்வாயை இதுக்கு கேதுவை பார்க்கிறார், அதுவும் தனகாரகனாக மாறுகிறார். அதனால் பணம் அனைத்து விதமான விஷயத்தில் வரும். நார்மலாக இந்த மகர ராசிக்காரர்கள் பிள்ளையாரை வழிபடும் போது அனைத்து விதமான பெனிஃபிட்டையும் ரீபோர்ட் பண்ண முடியும். அதனால் இன்றைய நாளிலே நீங்கள் ஆரம்பித்த உடனே இன்றைக்கி நாளைக்கு நேராக பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க, பிள்ளையார் கோயிலுக்கு போங்க, தோப்பிக்கரணம் போட்டுவிட்டு ஒரு 4 கொட்டு கொட்டிக்கிட்டு அவருக்கு 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு வந்தீங்கன்னா இன்றைய நாள் இனிய நாளாய் அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி என்ற நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திர பகவான் மற்றும் சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. ஏன்னா அவருக்கு 7க்குரியவர் உட்கார்ந்துருக்கிறார். 7க்குரியவன் 2ல் அமர்வது அவ்வளவு நல்லதல்லன்னு மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரனும் நல்லா இருக்காருன்னா அவரும் நல்லதில்லை. ஏன்னா அவர் கொஞ்சம் தன விரயத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறார். அது குடும்பஸ்தானத்துக்குள்ளே இருக்கிறதுனாலே உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். யார் முதல் அப்படிங்கிறது ஒரு போட்டி வேறு இருக்கும். அதனால் கொஞ்சம் செலவுகள் உண்டு. செலவுகள் மட்டும் இல்லை, ராகு உட்கார்ந்துருக்கனால கொஞ்சம் நோய், அதனால் ஒரு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டு. புதன் நல்லதை செய்வார், சுக்கிரன் நல்லதை செய்வார். அதனால் சுக்கிர புதன் லட்சணமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக அமையும். இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, ஆஃபீஸ் போனாக்கா ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்த்துருவேன் அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் ஆஃபீஸ் போங்க, அடுத்தோடு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு முடிந்தவரை யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ரீப்பிங் பெனிஃபிட்டாக வந்து நிற்கும்ன்றதை மனசில் வச்சுக்கோங்க. நான் உண்டு உள்ள உண்டுன்றது இருக்கிற ரிசர்வ் டைப் தான். நீங்கள் இருந்தாலும் கொஞ்சம் இந்த வேலையை செய்யுங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். யாருன்னா தெரியலன்னு சொன்னால் கற்றுக் கொடுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு செய்யக்கூடிய வேலை. அதே போல் இன்றைய போதாயன அமாவாசை அப்படிங்கிறனால உங்களால் இயன்ற அளவுக்கு யாருக்கான ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது முடிந்தவரை முதியவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நேச்சுரலி அந்த பெனிஃபிட் உங்களுக்கு ரீப்பிங் ஆகும். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். அப்போது குருவுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். 2ஆம் அதிபதி மட்டும் இல்லை, 3ஆம் அதிபதி என்பவர் 5ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதும் ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் காட்டுகிறது. அதனால் இந்த ரீப்பிங் பெனிஃபிட் எல்லாத்தையுமே கிடைக்கணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் சேரிட்டி அப்படிங்கிற பெனிஃபிட்டை மைண்டில் வச்சுக்கணும். ஒரு தானம் செய்வது அப்படின்னு வைத்துக்கிட்டீங்களா, அவசியம் இது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத வச்சுட்டேலாம் இன்றைய நாள் இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு அமர்ந்திருக்க, உங்கள் ராசியின் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு, 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய், ராசியின் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது மற்றும் ராசியின் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த நாள் துவங்குகிறது. நார்மலாக லக்னக்குள்ளே, அதாவது ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த ராசியை கொஞ்சம் படுத்தும் அப்படின்னு மனசில் வைத்துக்கொண்டால் இன்றைக்கு உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் உண்டு. பிரயாணங்களை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கலாம். கொஞ்சம் தன லாபமும் உண்டு. இந்த சுக்கிர, புத, ராகு மற்றும் சூரிய சந்திரனான சேர்க்கையினால் 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குருவானவர் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார்.
நீங்கள் ஆனால் கஷ்டத்தை கண்டு பயப்படுறது இல்லை. எப்பயுமே கொஞ்சம் சுறுசுறுப்புக்கு பேர் போனவர்கள், எதையும் தாங்கும் இதயம் உள்ளவர்கள். அதனால் ஈஸியாக இதிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. உங்களுடைய 4ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மிதுன ராசிக்குள்ளார இருக்கக்கூடிய செவ்வாயானவர் 2ம் அதிபதி உள்ளவர் அப்படின்றதுனால 2க்குரியவரும் கொஞ்சம் நோய் கொடுப்பார். அவர் 4ல் இருக்கும்போது உங்களுடைய ரிலேஷன் ரிலேட்டடாக யாருன்னா நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள், அவர்கிட்ட கொஞ்சம் போய் நல்லா இருக்கீங்களா, இப்போ சரியாயிட்டான்னு கேட்கக்கூடிய ஒரு சின்ன பிரயாணம் இருக்கும். அந்த பிரயாணம் உங்களுக்கு நல்லபடியான அந்த பையனாக வந்து கேட்டுட்டு போனாம்பா நல்லவன்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் இந்த நாளை நீங்கள் இனிய நாளாய் மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இன்றைக்கு போதாயன அமாவாசை அப்படிங்கிறதுனால நார்மலாக அந்த போதாயன அமாவாசைங்கிறது முன்னோர்களுக்கு திதி செய்பவர்களை தர்ப்பணம் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம். அமாவாசைக்கு முதல் நாள் இருக்கும், அமாவாசை அன்றும் இருக்கும். நமக்கு ஜென்ரலாக போய் பார்த்தீங்கன்னா இந்த நாளிலே நீங்கள் எவ்வளவு தான தர்மங்கள் செய்வீர்களோ அதுவும் கணக்கில் வந்துடும். அதனால் இன்றைக்கி பறவைகளுக்காக உணவு அளிப்பது, நீர்நிலைகளை சின்னதாக ஒரு கப்பலெல்லாம் நீர் வச்சு அதுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அது மட்டும் இல்லை வாசலிலே துப்புரவு தொழிலாளர்கள்லாம் பார்க்குறோம்ல, அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் செருப்பு மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கறது, இப்படி நீங்கள் உங்களால் இயன்ற விஷயத்தை செய்யும்போது அதனுடைய பலன்கள் டெஃபரெண்ட்டாக உங்கள் கணக்கில் ஏற்றப்படும். அப்போது லைஃப்பில் நிறைய பெனிஃபிட்டை நீங்கள் சேர்த்துக்க முடியும் பை திஸ் சேரிட்டி ஆக்டிவிட்டி. அதனால் இதையும் தவறாமல் இன்று செய்யுங்கள். அதை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் என்ற ஒரு குறிப்பை மனதில் எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த நாள் இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். நேயர்களே, இதுவரை மேஷம் முதல் மீன ராசிக்கான பலன்களை பார்த்தோம். இந்த ராசி பலன்களிலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் போடலாம். இதை பற்றின ஃபர்தராக இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திட்டிங்கன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நுணுக்கமான கேள்விகள் எதாவது இருக்குது, அதுக்கு ஆன்சர் வேணும், ரெலவெண்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கொஸ்டின் இருக்குன்னா அவசியம் என்னை டைரெக்டாக தொடர்பு கொள்ளலாம். வாழ்க வளத்துடன்.